நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேலை பிஸியில் எடுத்து வைக்க மறந்துடுவேன். அவங்க எங்கள் வீட்டில் இருந்து கறந்துட்டு வருவாங்க. அந்த பால் வந்து கரெக்டாக 7 மணி 7:15 வந்துடுவேன் வேலைக்கு. நான் ஒரு நாள் மறந்துட்டுனா என்ன பண்ணுறதுக்கு இவர் வந்தோடனே அந்த பால் எடுத்து வைப்பேன் காலையில் வந்து. படிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு இந்த ஃபீல்? நல்லா இருக்குங்க. இப்போ அம்மாங்க சொன்னாங்க, நீங்கள் தான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்பாவும் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மாங்களுக்கு வந்து எப்படி இந்த ஒரு ஆதரவு கொடுத்தீங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? டிப்ளமோ ஏசிஏ. பட் நீங்கள் இந்த சொந்த தொழில் பண்ணுறது எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. ஒரு பிரச்சனையில வெளியே போனால் 4 பேர்த்துக்கிட்ட இங்கே நம்ம இஷ்டம், நம்ம வேலை இஷ்டப்பட்டா போகலாம். டைமுக்கு போக வேண்டியதில்லை. வேலை மாதிரி நம்ம பாட்டில் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா? ஓகே ப்ரோ, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னதுங்கம்மா இது? இது தூக்குவாளிங்க. இதில் தான் ஆரம்பிச்சேங்க. நான் சைக்கிள் ஓட்டுவேன். நல்லா சைக்கிளில் தான் இந்த வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ வந்து 300 லிட்டர் 350 லிட்டர் போகுதுங்க. ஓகே, எல்லா மாடுமே இப்போ கறக்குது. 7 மாடு அளவாக வச்சுருக்குதுங்க. 17 வருஷம் ஆச்சுங்க. மழை இதுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். சொந்த இடத்துல இருக்கும்போது கட்டுறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டங்க. ஒரு 10-12 இடம் மாறிட்டோம். சரிம்மா, குத்தகை இடம் தானே இது? இது குத்தகை தாங்க. எவ்வளோம்மா இது? வருட குத்தகை எப்படிங்க? இல்லைங்க, மாத வாடகை. எவ்வளோ ஏக்கரமா இது இடம்? இப்போ பையன் படிச்சுட்டு இருந்தா அப்படிங்க. எனக்கு கால் வலி ஆரம்பிச்சோன்னா அவன் சின்னதுல அவனும் கொண்டு போய் ஊற்றிட்டு வருவான். கேனில் ஊற்றி கொடுத்தா இதில் ஊற்றி கொடுத்தா கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் மாடு மாதிரியே என் கூடவே வீட்டில் இருக்கிறதால நான் பார்த்துக்குவேன். வெளியில் அவர் கறந்து கொடுத்தா தம்பி ஊற்றிட்டு வருவார். மில்லு வேலைக்கு போவாங்க. அப்போ வார சம்பளம் தான் பத்தாக்குறையாக இருந்தது. அப்போ வந்து பால் லிட்டரு 12 ரூபா தாங்க, 11 ரூபா தான். இப்போ வந்து பால் லிட்டர் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. என்னம்மா? ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர். ஐயாவும் இங்கே தான் பால் வாங்குறாருங்களா? பால் இவர் வாங்குறாரு. பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜரு. இப்போ நீங்கள் பேங்க்ல இருந்து தான் பேசுறீங்க? ஓகே மேடம். ஓகே, சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு இங்க நீங்க பால் வாங்குறீங்க? எப்படி இருக்கு? பால் எப்படி இருக்கு? பால் சூப்பரா இருக்குங்க. தயிரும் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் க்ளீனா பண்றாங்க. பூச்சியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் ஒரு அம்மாங்க குத்தகை நிலத்தில் மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. எத்தனை மாடுகள் வச்சிருக்காங்க, இந்த மாடுகள் வளர்ப்பை பற்றி அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. வந்து புதுப்பாளையங்க, சொந்த ஊர். இடம் வசதி இல்லைனால இங்க வாடகைக்காக வந்திருக்கிறோங்க. உங்க பேருங்கம்மா? கவிதாங்க. கவிதா. இப்போ நீங்களும் உங்களுடைய வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் மாட்டு பண்ணையை ஆரம்பிச்சிருக்கீங்க? வீட்டுக்காரரும் நாங்கள் பையன் படிச்சிருக்குதுங்க. ஆனால் இதுலேயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்குதுங்க. ஓகே, பால் வியாபாரம் பண்ணதுங்க. இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடுகள் இருக்குங்க? இப்போ மாடு 8 உருப்படி இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி அது போக இருக்குதுங்க. மாடு 8 உருப்படி, கன்று குட்டிகளும் இருக்கு. ஆமாங்க. சரி, இந்த மாடு வளர்ப்புல ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? மாடு வளர்க்குறதுன்னா பையன் வந்து சின்ன குழந்தையா இருந்துச்சுங்க. இவர் அட்டைப்பாடிங்க. அவர் சொந்த ஊர் அட்டைப்பாடி. அங்கிருந்து அவர் மாடு வளர்க்குறது அவங்க வீட்டில் அவங்க ஏர் ஓட்டுறக்கெல்லாம் மாடு வச்சுருப்பாங்க. அதிலிருந்து அவர் ஆசைப்பட்டனால தான் நான் இதில் 2 பேர் வேலைக்கு போவோங்க. மில்லுக்கு தான் போயிட்டு இருந்தோம். 2 ஷிஃப்ட்டு பார்ப்போம். நான் ஒரு ஷிஃப்ட் போனால் அவர் ஒரு ஷிஃப்ட்டு குழந்தை பார்க்கறக்காக வீட்டில் இருப்போம். அந்த மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினோம். அந்த மாடு சென்டர் மாடு. சரிம்மா. அதில் வாங்கி ஆளுக்கு ஒரு டைம் வந்து தண்ணி வச்சுட்டு மேவு போட்டு இப்படி போயிடுவோம். குழந்தை பார்க்கறக்காக நான் இருந்தேன்னா அந்த டைமில் அதை பார்த்துக்குவோம். அப்புறம் அவர் இருக்கும்போது அவர் பையனை பார்த்துட்டு அதை பார்த்துக்குவார். அப்படி இருந்து அப்புறம் பால்காரருக்கு கறந்து ஊற்றிட்டு இருந்தேங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்காரரோட சித்தப்பாரு வெளியில் பால் கேட்குறாங்க, கொண்டு போய் ஊற்ற முடிஞ்சால் ஊற்றுங்கன்னு சொன்னார். ஒரு அந்த தூக்கு தான் நான் ஆரம்பித்த தூக்கு. இந்த தூக்கு தான்? ஆமாங்க. ஓகே, இந்த தூக்கில் தான் அந்த வியாபாரம் ஆரம்பிச்சேங்க. வியாபாரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ 17 வருஷம் ஆச்சுங்க. அப்படியே ரொம்ப நஷ்டமாயிட்டாலும் அதை விடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கிறேங்க. சொல்லுங்கம்மா, எதில் ஆரம்பிச்சிங்க? அங்கே உள்ளே இருக்கிற மாடுங்க பெருசு. இதுவும் மாட்டோட கண்ணுக்குட்டி தாங்க. அது கண்ணுக்குட்டி இப்போ 2-3 ஈத்தி ஆச்சுங்க. இப்போ 3ஆவது ஈத்தி காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. இது என்னதுங்கம்மா? இது தூக்குவாளிங்க. இதில் தான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க? இந்த வரலாறை பற்றி சொல்லுங்கள்.
இதில் தான் ஆரம்பிச்சேங்க. நான் சைக்கிள் ஓட்டுவேன் எல்லாம். சைக்கிளில் தான் இந்த வியாபாரம் ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில ஒரு கால் வலி வந்துருச்சு. அதில் விட்டு இப்போ பையன் படிச்சுட்டு இருந்தா அப்படிங்க, ராமகிருஷ்ணா காலேஜ். அது முடிச்சுட்டு எனக்கு கால் வலி ஆரம்பிச்சோன்னா அவன் சின்னதுலேருந்தே கூட வருவான். அவனும் கொண்டு போய் ஊற்றிட்டு வருவான். பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அதனால சைக்கிளில் கேனில் ஊற்றி கொடுத்தா இதில் ஊற்றி கொடுத்தா கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவான். அப்புறம் அப்படியே அவனும் அதுலேயே இப்படியே பழகிட்டானுங்க. அப்புறம் வேலைக்கு அனுப்பணும், அது செட் ஆகலை. அப்புறம் அப்படியே அவரும் பண்ணுறாரு. நானும் கூட ஒத்தாசைக்காக இந்த மாட்டுகளை வச்சுட்டு வெளியிலையும் கறந்து அவர் கொடுக்குறாருங்க. இப்போ தம்பி கவுண்டம்பாளையம் வரைக்கும் பால் ஊற்ற போகிறாரு. ஊற்றிட்டு இவர் கறந்து கொடுத்துருவாருங்க வீட்டில். நானும் இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குவோங்க. வீட்டில் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். வெளியில் அவர் கறந்து கொடுத்தா தம்பி ஊற்றிட்டு வருவாருங்க. இப்போ இதில் ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்க? ஆரம்பிக்கிறதுன்னா மில்லு வேலைக்கு போவாங்க. அப்போ வார சம்பளம் தான் கொஞ்சம் பத்தாக்குறையாக இருந்தது. அப்புறம் இவர் சொன்னங்காட்டி அப்போ வந்து பால் லிட்டரு 12 ரூபா தாங்க, 11 ரூபா தான். இப்போ வந்து பால் லிட்டர் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. இந்த பையன் குழந்தையா இருக்கிறனால சரி நம்ம வேலைக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு இவனையும் வந்து பார்க்குறதுக்கு இப்படியே ஊற்றிட்டு நம்ம பையனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியே ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் தான் இவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க மாட்டில். அப்புறம் நம்மளும் வெளியே வேலைக்கு போனாலும் எங்கே ஒன்றும் செய்ய முடியறதில்ல. சரிம்மா. அதனால் அப்படியே இதுலேயே வந்துட்டேங்க. ஓகே. ஆரம்பத்தில் எவ்வளோ லிட்டர் பால் ஊற்றுனீங்க? இந்த தூக்குவாளி தாங்க 3 லிட்டர் பால் கொண்டு போவாங்க. அப்புறம் அப்படியே அந்த மாடு வத்த ஒரு பக்கத்தில் மாட்டு வியாபாரிங்க. அவர் பேர் கண்டிப்பாக அவர் பணப்பெட்டின்னு கூப்பிடுவோம். அவர் பேர் எனக்கு கண்ணன் தான் நினைக்கிறேங்க. கண்ணனா கிருஷ்ணனா. அவர் பக்கத்தில் மாட்டு வியாபாரிங்க. அவரும் கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால அப்படியே அவர் மாடு கொடுப்பாருங்க. கேட்டால் மாடு வாங்கி கொடுப்பாரு. அப்படியே மாற்றி மாடு வாங்கிறது பால் பத்தாமல் இருக்கிற அளவுக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம். கடைசியில் இவர் வேலைக்கு போயிட்டு இவர் வேலைக்கு போக முடியலன்னு இவர் வந்தார். அப்படியே மாடுக்கு ஜாஸ்தியாக பண்ணிட்டேங்க. இப்போ 3 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவீங்க? 1 கிலோமீட்டர் வருங்க. எவ்வளோ? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பால் கொண்டு போய் கொடுப்பீங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக நீங்கள் இந்த பக்கம் கிழக்க போயிருக்கீங்களா? பெருமாள் கோயில் உள்ள? இல்லைம்மா, இல்லை, சொல்லுங்கள். அது வரைக்கும் வருவாங்க. எப்படி 5 கிலோமீட்டர் வந்துடும். நான் இருக்கிற ஊருக்கும் அதுக்கும் அது வரைக்கும் ஊற்றுவோங்க. அப்படி நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு மாட்டுப்பண்ணை பாலுக்கு வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணுற இந்த தொழில் வந்து இப்போ எவ்வளோ லிட்டர் வந்து பால் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ வந்து விலைக்கு சப்ளை நாங்கள் ஊற்றுற வரைக்கும் 120 லிட்டர் ஊற்றிட்டு இருந்தோங்க. காலையில் ஒரு 60, சாயந்தரம் ஒரு 60 தான் ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ இங்கே குடி வந்ததுக்கப்புறம் கதிர்நாயக்கம்பாளையத்துலேருந்து 2 பேர் சப்ளை கொடுத்தாங்க. பேர் வந்து சுப்பிரமணியம் வேலுச்சாமி. சரிம்மா. அப்புறம் அங்கே கிழக்கையும் ஒருத்தர் கொடுத்தாரு, அவரும் சுப்பிரமணியம் தான். இப்போ வந்து 300 லிட்டர் 350 லிட்டர் போகுதுங்க. ஓகே. அதாவது நீங்கள் வெளியே வாங்கி ஊற்றிட்டு இருக்கீங்க? வெளியே கறந்துட்டு இருக்கிறோங்க. வெளியே கறக்குறீங்க. இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ லிட்டர் பால் வந்து? நம்ம கிட்ட வந்து காலையில் ஒரு 50 லிட்டர், சாயந்தரம் ஒரு 50. எல்லா மாடுமே இப்போ கறக்குதுங்க. கறக்குது. எத்தனை மாடுகள் அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது? ஒரு மாட்டில் ஆரம்பிச்சிங்க? ஒரு மாட்டில் ஆரம்பிச்சுங்க, கண்ணுக்குட்டியில். இப்போ எவ்வளோ மாடுகள் நீங்கள் பெருக்கிறீங்க? இருந்ததெல்லாம் பார்க்க முடியலன்னு இப்போ கொடுத்துட்டுங்க. 7 மாடு அளவாக வச்சிருக்குதுங்க. 7 மாடு. கன்று எவ்வளோ வச்சிருக்கீங்க? கண்ணுக்குட்டி 2 இருக்குதுங்க. அப்புறம் இப்போ போட்டதா பொட்டக்கண்ணு அது ஒன்று தான் இருக்குதுங்க. இது காலக்கண்ணுங்க. சரி. இப்போ இந்த மாடுகளை வந்து ஆரம்பித்து இப்போ இவ்வளோ மாடுகளாக நீங்கள் பெருக்கிருக்கீங்க. இப்போ பெருக்கிறதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க? எவ்வளோ ஆண்டுகள் உழைப்ப போட்டுருக்கீங்க? ரொம்ப 17 வருஷம் ஆச்சுங்க. மழை இதுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் சொந்த இடத்துல இருக்கும்போதும் கட்டுறதுக்கு இடம் இல்லை. வெளி வாடகைக்கு வந்தே தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டங்க. ஒரு 10-12 இடம் மாறிட்டோம். சரிம்மா. இப்போ இது குத்தகை இடம் தானே? இது குத்தகை தாங்க. எவ்வளோம்மா இது? வருட குத்தகையா எப்படிங்க? இல்லைங்க, மாத வாடகை. மாத வாடகை. எவ்வளோ ஏக்கர்மா இது இடம்? 1 ஏக்கர் இருக்குங்க. உள்ள மேவு போட்டிருக்கிறோம். 1 ஏக்கர் இருக்குதுங்க. மாடு கட்டுறதுக்கு எல்லாம் சௌகரியம். 1 ஏக்கர். எவ்வளோ மாத வாடகை வருதுங்க? மாதம் 3000 தான் கொடுக்குறோங்க. 3000 கொடுக்குறீங்க. சரிம்மா. அப்போ நீங்கள் வந்து 300-350 லிட்டர் வந்து நீங்கள் வெளியும் பால் எடுத்து அவங்களுடைய மகனும் ஐயாவும் வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இது மூலமா சரியில்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் சிக்கிட்டோம். இது மூலமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா? வரும் 1.5 லட்ச ரூபா வருங்க. அது போக தான் கொஞ்சம் கடனில் சிக்கிட்டோம்.
அது எல்லாம் போக அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறேங்க. இது நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ வருமானம் நிற்கிது. ஆமாங்க. எத்தனை வீடுகளில் நீங்கள் பால் வந்து அவர் போய் எடுத்துகிட்டு இருக்காருங்க? வீடுனா இங்கே முன்னாடி ஒரு தோட்டங்க, அப்புறம் உள்ள ராவத்கல்னூரில் 2-3 பக்கம் எடுக்கிறோங்க. இது நம்ம வீட்டு மாட்டு பால். இதை சேர்ந்து தான் நீங்கள் ஊற்றிட்டுறீங்க. ஆமாம். இப்போ நம்ம வீட்டு பால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே வாங்கும்போது அங்கே எவ்வளோ ரூபா வரைக்கும் கொடுக்குறீங்க? வெளியே வந்துங்க 50 ரூபா 52 ரூபாக்குள்ளே தான் வருங்க. நான் வீட்டு மாட்டில் வீட்டில் வந்து இவங்க வாங்குறதுனால கறந்து அப்படியே கொடுக்குறனால 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 60 ரூபா நல்ல தரமாக இருக்கும் மாட்டு பால் இல்லைங்களா? ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் ஐயாவும் இங்கே தான் பால் வாங்குறாருங்களா? சரி, பால் இவர் வாங்குறாரு. பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜரு. இப்போ நீங்கள் பேங்க்ல இருந்து தான் பேசுகிறீங்க. இங்கே நீங்கள் பால் வாங்குறீங்க, எப்படி இருக்கு? பால் எப்படி இருக்கு? பால் சூப்பராக இருக்குங்க. தயிரும் சூப்பராக இருக்கு. சூப்பர் க்ளீனாக பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பொங்கல் படம் பார்த்துருக்கீங்களா? விக்னேஷ் வந்து அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆமாங்க. படிச்சுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது பால் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த படம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கதையே வரலாறு கேட்கும்போது அது அப்படியே கண்ணில் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்க, எப்படி இந்த தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. பார்க்குறவங்களே அப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக பண்ணிருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு பால்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்படி செஞ்சேன்னு. சின்ன தூக்கில் ஆரம்பித்த இந்த தூக்கு பாத்திரத்தில் ஆரம்பித்த இந்த தொழில் இப்போ ஒரு பால் கேன் வரைக்கும் வளர்த்துருக்கீங்க. அது கூடமே நான் சொல்கிறது எங்கள் மருமக பிள்ளை இப்போ கோகுல்ராஜுங்க, அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எங்கள் வீட்டுக்காரருக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு சின்ன வண்டி எங்கள் அக்காங்க வீட்டில் இருந்து எடுத்துங்க, நீ ஓட்டுமாமான்னு சொல்லி அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு. ஆனால் 10வது தான் படிப்பானுங்க. அவன் கோகுல் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு, கூடவே இருந்து. இப்போ அவரும் அங்கே ஹைடெக் சிட்டியில் 50-60 ரூபாய்க்கு பக்கம் வச்சிருக்கிறாரு, தோட்டம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. சரிம்மா, அந்த தூக்கு பாத்திரத்தை கீழே வச்சிருங்க. எவ்வளோ நேரம் தான் நீங்களும் தூக்கிட்டே இருப்பீங்க? உங்கள் வரலாறு. ஆமாம், அப்படியே அந்த இதை காட்டுறீங்களா? உங்களோட அந்த எவ்வளோ ஏக்கரமா பயிரிட்டு இருக்கீங்க? 1 ஏக்கருக்கு இருக்குதுங்க. 1 ஏக்கர் இல்லைங்களா? ஆமாங்க. சாணத்தில் என்ன பண்ணுறீங்கம்மா? வெளியில் எடுத்துக்குவாங்க, மூட்டை கணக்கில் எடுக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு ரேட்டுக்கு மூட்டை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் போட்டிருக்குறோங்க, அந்த கடைசி வரைக்கும் போட்டிருக்குறோங்க. இது எல்லாமே உங்களுடைய இதுதான்? ஆமாங்க. பக்கத்துலேயே மலைகள் இருக்கிறது நல்லா அழகா இருக்கு. ஆமாங்க, சூப்பராக இருக்கு. பண்ணாரியம்மன் கோயில் அந்த கடைசியில் இருக்குங்க, கீழே. கீழே இருக்குங்களா? இது கன்று வந்து எவ்வளோ மாதங்கள் ஆச்சுங்க? இப்போ 5 மாதம் ஆச்சுங்க. கன்று பெண் கன்றுங்களா ஆண் கன்றுங்களா? பெண்ணு தாங்க. ஓகே. இங்கே சாணம்லாம் இங்கே போட்டுறீங்க? ஆமாங்க. தோட்டத்துக்கே பயன்படுத்திக்குவீங்களாம்மா? தோட்டத்துக்கு உள்ளேயும் போட்டுக்குவோங்க, மீதி இருக்கிறது வெளியே கொடுத்துருவோங்க. எப்படிங்கம்மா? மீதி வெளியில் வண்டியில் வந்து எடுத்துக்குவாங்க. அது லோடு எவ்வளோம்மா கொடுக்குறீங்க? அதான் மூட்டை கணக்கு, மூட்டை 50 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். மூட்டை 50 ரூபா? ஆமாங்க. இது ஃபுல்லாகவே நம்மளோட ஏக்கர் தான்? ஆமாங்க, அது வரைக்கும் இருக்குங்க. மாடுகளுக்கு வேறு வழியிலேயே ஏதாவது கொடுத்து தானே ஆகணும்? ஆமாங்க, கொஞ்ச நேரம் அவுத்துட்டு போவோமுங்க அந்த பக்கம். சரிம்மா. அது காலையில் நேரம் வந்து அவுத்துட்டு போவாருங்க. அப்படியே நம்ம செட்டு ஒரு பார்வை பார்க்கலாங்களா? சரிங்க. பாலில் கறந்தாச்சுங்களா? கறந்தாச்சுங்க. எப்படி கையில் கறக்கிறீங்களா? கையில் தாங்க. எது ஈஸிங்கம்மா, மிஷினுங்களா கைங்களா? மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. கையில் தான், கையிலேயே தான் கறந்துட்டு இருக்கிறேங்க. செட்டு எவ்வளோ அடியில் போட்டிருக்கீங்கம்மா? செட்டு நான் இது வந்து முதல்ல இருந்ததுங்க, இப்போ இது எத்தனை அடி? 22 அடின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் இந்த குத்தகை இடத்துல ரெடிமேடாக தான் நீங்கள் ஒரு செட்டு போட்டிருக்கிறேங்க. ஆமாம். எவ்வளோ ஆண்டுகளாக இந்த குத்தகை இடத்துல நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ இங்கே வந்து 3-4 வருஷம் ஆகுதுங்க. எத்தனை இடங்களை இது வரைக்கும் மாற்றிருப்பீங்க? 17 இடம் மாற்றிட்டேங்க சார். 17 வருஷத்தில் 17 இடம்? 17 இடம் மாற்றிட்டேங்க. இப்போ இது 17வது இடம். ஏதாவது கடவுள் வழிகாட்டுவாருன்னு நம்பி வந்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வருவாருங்க கண்டிப்பாக. நம்ம செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க சார், அது சொல்ல முடியாது. நம்ம செய்யற தொழிலை வந்து நம்ம நேசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ ஐயா வந்து பால் சப்ளை கிளம்பிட்டாரு இல்லைங்களா? இவர் வீட்டுக்காரருங்க. ஐயா பையன் இன்னைக்கு வருவாருங்க. ஐயா கிளம்பிட்டாரு. ஆமாங்க. ஓகே. இனிமேல் தான் நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க சார். ஒரு ஆள் தான் பார்க்குறேன்னா, அவங்களும் நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. அப்படியே வாங்குமா இந்த செட்டை காட்டுங்க. இந்த பாலில் எவ்வளோ கறக்குதுங்க ஒவ்வொரு மாடும்? இது காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் சேர்த்து 20 லிட்டர். இப்போ தான் ஈனி இருக்குதுங்க, 3 மாதம் ஆச்சு. இது இன்னும் கண்ணு போடலை. இதுதான் நான் ஆரம்பித்த முதல் மாடு. நீங்கள் சொல்லும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமாங்க.
எல்லார்த்தையும் வந்தால் கரெக்டாக நோட் பண்ணுவாளுங்க. நாய் கடிச்சிருமா? ஒன்றும் பேசாதுங்க. இடைவெளி வந்து எப்படிங்க ஒரு அடி விட்டு விட்டு கட்டியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க, இது நிறைய கட்டுவாங்க. நாங்கள் இது கொஞ்சம் சௌகரியம் இல்லைங்க, ஜாஸ்தியாக இருக்குது இந்த சீசனில். கொஞ்சம் சொரியருக்கு பண்ணுறதுக்கு, அதனால கொஞ்சம் சௌகரியமாக விட்டு கட்டியிருக்கிறேங்க. அது போக இங்கே வந்து செம்பரி ஆடு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க, ஆடுகள்லாம் முதல்ல நிறைய இருந்துச்சுங்க. பப்பு சரி சரி அதே பயங்கரமான அவன் அவுத்துட்டு போகணுங்க. இப்போ அவுக்கறதுக்கு டைம் இல்லை. இதுதான் ஃபுல்லாக செம்பரி ஆடு. ஆமாங்க. ஓகே. தீவனம்லாம் என்னம்மா கொடுக்குறீங்க? தீவனம் வருங்க, தோட்டத்தில் இருக்குதுங்க, மேவு வறுத்து போடுவோங்க. பக்கத்துலேயே அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், மேவு இல்லைன்னா அங்கேயும் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படிங்களா? இது தீவனம், இது இந்த ருச்சிக்கு இதுதாங்க. இதுதான் கொடுக்குறீங்க? ஆமாங்க. இது கொடுக்குறதுனால பாலுக்கு கொஞ்சம் நல்லா கறக்குது இல்லைங்களா? ஆமாங்க. புண்ணாக்கு, பருத்திக்கோட்டை எல்லாம் தான் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. புண்ணாக்கு விலையெல்லாம் ஜாஸ்தியாக ரேட் ஜாஸ்தின்னு இப்போ இது கொஞ்சம் இடையில வந்துச்சுங்க. அதனால இப்போ இது ஒரு 3 மாசமா இது போட்டுட்டு இருக்கிறோங்க. யூரின்லாம் எப்படிமா பாஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க? அங்கேருந்து பைப் செட் பண்ணியிருக்கோம். அங்கே பைப் செட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அம்மா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்கம்மா. அதாவது ஒரு சில பேர்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப கஷ்டமான தொழிலுங்க, இந்த தொழிலை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்க மத்தியில் நீங்கள் வந்து ஒரு தூக்கு பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டர் பால் எடுத்துகிட்டு போய் நான் சப்ளை பண்ணுறதோடு இல்லாமல் என்னுடைய கணவரையும் என்னுடைய மகனையும் இந்த தொழிலில் கொண்டு வந்து அவங்களையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்த வச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரியே செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு பெண்மணியோ இல்லாட்டி ஒரு ஆணோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இதே மாதிரி மாட்டுப்பண்ணை தொழிலை குத்தகை நிலத்தில் ஆரம்பித்து நம்ம வெற்றி அடையணும்னா என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும்? என்ன பண்ணனா, சொந்தமாக வந்து கையில் காசு இருக்கணுங்க. கையில் வந்து நஷ்டமாகாத அளவுக்கு ஒரு சப்போர்ட்டு ஆளுங்க இருக்கணும். பணம் கண்டிப்பாக மெயினாக பணம் தேவை. எதுக்குமே நம்ம முன்பணம் போட்டு பண்ணுற மாதிரி மெயினாக இதில் பணம் தேவைங்க. நாங்கள் ரொம்ப அதில் கஷ்டப்பட்டுட்டோம் சப்போர்ட்டுக்காக. இப்போ இதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? இப்போ 7 மாடுகளை நீங்கள் பெருக்கிருக்கீங்கன்னா சொந்த மாடுகளும் இருக்கும், வெளியும் வாங்கியிருப்பீங்க. ஆமாங்க. எவ்வளோ செலவுகள் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இடம் மாதிரி வந்து அப்படி இப்படி வரலையே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா தொலைச்சிட்டோங்க. தைரியமாக மீண்டு வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே அப்படியே இது விடாமல் பண்ணிட்டு. இப்போ இதுக்கு சொந்த இடம் இருந்துச்சுன்னா இந்த கவலை இல்லை இல்லைங்க? ஆமாங்க. நமக்கு குத்தகை நிலம்ங்கிறனால தான் அதுலேயும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் இடம் பெயர்ந்து போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு ஒரே இடம் இதே இடத்துல ஒரு 10 ஆண்டுகள் நீங்கள் இந்த குத்தகை நிலத்திலேயே நீங்கள் இருந்திருந்தா உங்களுக்கு அது லாபகரமாக மாட்டி. சரிம்மா, கண்டிப்பாக அது லாஸ் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஒரே இடம், இவ்வளோ பெரிய இடம் நம்மளுக்கு இருக்குது, ஆள் சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ வெளியிலேருந்து கறக்குறோன்னா அவங்களுக்கு செட்டில் பண்ணணுங்க 10ஆம் தேதிக்குள்ளே. அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு வர்ற காசை வசூல் பண்ணி நம்ம வைக்கலாம். எங்களுக்கு அந்த கொடுப்பனம் இல்லை, நாங்கள் வசூல் பண்ணியே தான் ஒவ்வொருத்தருக்கும் செட்டில் பண்ணுறோம். ஆனாலும் நான் சொல்கிறது, இங்கே முதல் எங்களை வியாபாரத்துக்கு விட்டு அவர் தோட்டத்தில் இருக்கிறாரு, தேவராஜ் சார் அவர் பேர். அவர் ரொம்ப எதுவுமே கேட்க மாட்டார், நாங்கள் கொடுக்கும்போது தான் வாங்கிக்கிறாரு. 10ஆம் தேதி 12ஆம் தேதி ஆயிரும். நேற்று தான் கொண்டு போய் கொடுத்தோம். அது வரைக்கும் எங்களுக்கு அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து 3000 ரூபா வந்து நீங்கள் கொடுத்து இந்த ஒரு நிலம் கிடைக்கிறதுங்கிறது நிச்சயமாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. யாருக்குமே அமையாத ஒரு விஷயம். கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க தோட்டத்தில். இந்த ஐயாவும் அவரும் இல்லையாமா. பக்கத்தில் முரளி அண்ணா, இவர் ரொம்ப எங்களுக்கு இவர் தான் சப்போர்ட்டு. அவர் தான் இங்கே எங்களை கூப்பிட்டு வந்து வச்சாரு. அந்த அண்ணா எங்களுக்கு பால் கறந்துட்டு இருக்கிறோம், சப்ளை பண்ணோம். அவங்க இப்போ முடியாததுனால மாடு இல்லை, அந்த அண்ணா தான் எங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணுறாரு. ஓகேம்மா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சிரித்த முகத்தோட நீங்கள் சொல்லும்போதே என்னுடைய பயணம் வந்து சாதாரண பயணம் கிடையாது. இதில் இவ்வளோ வழிகளோட நான் அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வியாபாரம் ஒரு பெருசாக அப்படி தெரிஞ்சது இல்லைங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் போகிறவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இங்கேயே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் நின்னே சொல்லிட்டு போவாங்க. இப்படி எப்போ போய் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்கும்போது, அப்போ நம்ம இங்கேயே தான் இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு இவங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு அவ்வளோ. அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க கூட விளையாடுவேன். உங்களுடைய வளர்ப்பு நாய்களும் இருக்கு, ஆடுகளும் வச்சிருக்கீங்க. இதுல ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் இந்த தொழிலை வந்து வெற்றிகரமா செய்ய முடியும். ஆர்வம் இல்லைன்னா கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? ஆமா, இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை நிச்சயமா சந்திப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சந்திக்கும் போது நிச்சயமா இதை விட நீங்க சிரிச்ச முகத்தோட உங்களுடைய மாட்டுப்பண்ணை தொழிலை வெற்றிகரமா சாதிச்சு காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. சரிங்கம்மா, எங்களுக்கு வயசே ஆயினாலும் ஏதோ சொந்தமா ஒரு கொஞ்சம் இடம் வாங்கினாலும்
ஒரு மாடாவது வைப்பேங்க. ஏன்னா இது பார்த்துட்டு இருந்துட்டு சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாம்மா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு மாடுனாலும் சும்மா இருந்தாலும் ஒன்றுனாலும் வைப்பேங்க. கண்டிப்பாக வைப்பீங்க. அம்மாங்கள வயசுங்க? எனக்கு 43 ஆச்சுங்க. 43. ஆமாம். சரிங்கம்மா. பாலமலை அவருக்கு பால் கொடுக்கு. பால் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கேன். ஓ சூப்பர்மா. ஒருத்தர் வருவார் வாங்குறதுக்கு. எவ்வளோ லிட்டர் கொடுப்பீங்க? 3 லிட்டர் கொடுத்து அனுப்புறேங்க. அதில் 2 லிட்டருக்கு எடுத்துக்குவே காசு, 1 லிட்டருக்கு என்னோட கணக்கு. ஓ இலவசமாக கொடுத்துட்றீங்க. ஓ சரி. தயிர் மீதி இருந்தாலும் அங்கே கொடுத்து அனுப்பிடுங்க. ஓ அங்கே தான் அன்னதானத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுங்க. உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்தில் உங்களுடைய மாட்டுப்பண்ணையை பற்றி பல தகவல்கள் சிரித்த முகத்தோடு எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிம்மா. ரொம்ப நன்றி. அம்மாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய மில் பணியை, அதாவது மில் வேலைங்கிறது சாதாரண வேலை கிடையாது, அது ரொம்ப சூடு பிடிச்ச ஒரு வேலைங்க. இந்த பணியிலிருந்து நான் வந்து என்னுடைய பணியை நிறைவு செஞ்சுட்டு நான் வந்து என்னுடைய மாட்டுப்பண்ணை தொழிலில் குத்தகை நிலத்தில் ஆரம்பித்து என்னுடைய குடும்பத்தோட வெற்றிகரமாக அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாங்க. இந்த வீடியோ காணொலி நிச்சயமாக விருந்தளிக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாருண்டியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாருண்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.